Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன சேஞ்ச் நீங்க பாப்பீங்க. அதாவது I just want to inform you that I'm nearing my delivery date. அதாவது என்ன நெக்ஸ்ட் குழந்தைக்கான டெலிவரி டேட் கொஞ்சம் நெருங்கி வந்ததுனால என்னால தெக்கற பார்ட் வந்து பண்ண முடியாது. Hope everyone understand. டெலிவரி டைமில் வந்து நம்ம தைக்கக்கூடாதுன்றது. ஸோ அதனால் நான் கட்டிங் நான் பண்ணுவேன். அதே மாதிரி த்ரூ அவுட் த என்டையர் வீடியோ ஐல் பி தேர். ஆனால் ஸ்டிச்சிங் பகுதி மட்டும் என்னோடய அசிஸ்டன்ட் தைச்சு காட்டுவாங்க. அண்ட் ஐல் பி தேர் வித் யூ. ஸோ கொஞ்சம் அது ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் ஷுவர் ஒன்ஸ் வந்து பேபி டெலிவரி ஆன பிறகு ஐல் பி ஷோயிங் தட் பார்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் மாதிரி தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து ஒரு சுடிதாரை எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணும்னு நான் காட்டியிருந்தேன். ஸோ திஸ் கோயிங் டு பி த கண்டினியூஷன் ஆஃப் தட் வீடியோ. ஸோ இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ஸ்டிச்சிங் வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங் துணியும் அது மேலே வந்து நம்ம வச்சுருக்க ரா சில்க்கையும் ஒன்றா வச்சு இதுக்கு மேலே இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நான் வந்து ஜஸ்ட் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை எப்படி வந்து தைக்கணும், எப்படி கட் பண்ணணும்னு தெரியலனா கீழே ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் கேன்வஸ் எப்படி கட் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கோட ப்ரிட்டி சைட் நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சு இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸோட ராங் சைடு மேலே தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் மார்ஜினலாக எக்ஸாக்டாக இந்த மாதிரி நீங்கள் தைக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஷேப்பாக இருக்க நெக்லைன். ஸோ கரெக்டாக நீங்கள் எந்த ஷேப்க்கு தைச்சிங்களோ அதே ஷேப்பில் இது அழகாக நம்ம கர்வியாக தைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துலலாம் டேர்ன் வருதோ நீடலை உள்ளே விட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கை மட்டும்தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நான் நீடலில் இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணி இந்த என்டையர் கேன்வஸ் இப்போ நான் தைச்சி முடிக்க போகிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக லைனிங் மெயின் ஃபேப்ரிக் அதுக்கு மேலே கேன்வஸ். ஓகே, ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்தில் வச்சு இதை தைக்கணும். ஸோ ஏன்னா ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு நம்ம இந்த கேன்வஸை ராங் சைடுக்கு திருப்பிடுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா துணியோட ராங் சைடில் போயிடும். ஓகே, ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்த பிறகு நாச்சஸ் கட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு டேர்ன் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்லிட்ஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து துணி வந்து எக்ஸாக்டாக டேர்ன் ஆகும். நெக்லைன் ரொம்ப ப்ரிட்டியாக அதே மாதிரி நீங்கள் எப்படி தைச்சிங்களோ அதே மாதிரி நீட்டாக சீட் ஆகும். ஸோ நாச்சஸ் கட் பண்ண பிறகு இப்போது நம்ம வச்சுருக்க இந்த கேன்வஸை உள்ளே மடிச்சிடணும். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் லைக் தட் உள்ளே மடித்து இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்களோ அந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்துருங்க. எடுத்து ஒரு வாட்டி நீங்கள் பின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணுனாலும் இந்த கேன்வஸை மடித்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நெக்லைன் ஷேப் எப்படி இருக்குன்னு ஸோ எக்ஸாக்டாக அதே ஷேப்பில் வச்சு I'm going to sew this together. ஸோ கரெக்டாக அந்த பாயிண்டட் டிப் ஏதாச்சும் வர மாதிரி நீங்கள் நெக்லைன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் துணியை வந்து ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சு you're going to sew that. ஓகே, ஸோ கரெக்டாக அதே மாதிரி எங்கே டேர்ன் வருதோ அந்த இடத்துல நீடலை ட்ராப் பண்ணி ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி ஃபேப்ரிக்கை மட்டும் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணி இதுக்கு மேலே இப்போ நான் தைக்க போகிறேன். ஓகே, ஸோ க்ளோஸாக வச்சு you're going to sew that. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல எக்ஸாக்ட் மார்ஜின் நெக்லைனோட மார்ஜினில் இப்போ நம்ம இதை தைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இந்த கேன்வஸ் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் இது மூணுத்தையும் வச்சு ஷோல்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க. ஸோ இந்த தையல் எதுக்காகனா லைனிங் வந்து உங்களோட மெயின் ஃபேப்ரிக்லேருந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ அதே மாதிரி அடுத்த சைடும் நான் அதே மாதிரி தைச்சி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோலும் இதே மாதிரி தான் நம்ம தைக்கணும். ஸோ எப்போவுமே லைனிங் தைக்கிறதா இருந்தால் மெயின் ஃபேப்ரிக் கூட வச்சு ஆம் ஹோலு சைடு கீழே வர வரைக்கும் நீங்கள் இதை ஒரு வாட்டி தைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோல் தைக்கிறேன். ஆம் ஹோல்லேருந்து நான் கீழே வரைக்கும் இதை நான் தைக்க போகிறேன். ஓகே,
ஸோ இது எதுக்காகனா பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் மூவ் ஆகக்கூடாது, அதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ஸோ இப்படி தைச்சி வைக்கும்போது உங்களுக்கு வந்து துணி வந்து மூவ் ஆகாது, ஷேப் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு வந்து சுருக்கமோ ரிங்கிள்ஸோ எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ எப்போவுமே லைனிங் தைக்கும்போது இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த நெக்லைன் பார்க்கலாம். ஸோ இது நெக்லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நெக்லைன் ஒன்று கொடுக்க போகிறேன். அதாவது நெக்லேருந்து ஒரு அவுட்டர் பார்ட் ஒரு 2 இன்ச் எடுத்து அங்கே ஒரு கர்வ். ஓகே, ஸோ இந்த கர்வ் லைன் மேலே நான் வச்சுருக்கேன் இந்த கோல்டன் லேஸை கொடுத்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் பட் இட் ஜஸ்ட் லுக்ஸ் ரியலி எலிகண்ட். ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த நெக்லைனு. ஸோ இப்போது நம்ம கொடுத்துருக்க நெக்லைனில் ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் கோல்டன் லேஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்ட் மார்ஜினில் யூ கோயிங் டு அட்டாச் திஸ் எட்ஜிங் லேஸ். நம்ம ப்ளவுஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த எட்ஜிங் லேஸ் தான் இப்போ நான் கொடுத்து ஐம் ஜஸ்ட் மேக்கிங் த நெக்லைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் எட்ஜில் தைச்சிருங்க. அடுத்து வந்து அந்த லேஸோட இன்னர் எட்ஜ் உள் பகுதியில் நீங்கள் தைக்கணும். ஓகே, ஸோ எங்கே ஷேப் வருதோ அந்த இடத்துல கரெக்டாக அதே ஷேப்பை கொடுத்து ஃபோல்டிங் இடத்துல ஃபோல்ட் பண்ணி இதை நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஷேப் வரும்போது யூ கோயிங் டு ஃபோல்ட் லிட்டில் பிட், கொஞ்சமாக அதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அதே ஷேப்பில் உங்களுக்கு திரும்பிடும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம மேலே வரைக்கும் தைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கார்னர் ஆஃப் தி லேஸ் தான் நான் தைச்சிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க கார்னரையும் இப்போ நான் தைக்க போகிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக you're going to sew that together. Okay, so once வந்து தைச்சு முடிச்ச பிறகு அவுட்டர் எட்ஜ் இப்போ தைக்கிறோம். அவுட்டர் எட்ஜ் தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அழகாக பார்க்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு லைனையும் நான் தைக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் பார்ட்டோட லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு இப்போ எப்படி இதுக்கு நெக்லைன் தைக்கிறதுன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துணியோட ராங் சைடு. ஓகே, துணியோட ராங் சைடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்படி ஜஸ்ட் லைக் தட் வச்சு தைச்சு நம்ம நாச்சஸ் கட் பண்ணலாம். ஓகே, சின்ன சின்னதாக இப்படி நாச்சஸ் கட் பண்ண பிறகு நம்ம வச்சுருக்க அந்த உள்ளே இருக்க லைனிங் ஃபேப்ரிக்கை மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்த பிறகு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ லைனிங் வந்து உள்ளே போயிட்டதுனால நமக்கு வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் வந்து வெளியே இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படி தான் பண்ணணுன்னு இல்லை, கேன்வஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நெக்லைன் டர்ன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து எப்படி நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து க்ராஸ் பீஸ் வச்சு நெக்லைன் டர்ன் பண்ணுறோம் அந்த டெக்னிக் கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் பேக் நெக்லைன் டர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி யூ கோயிங் டு ஜாயின் த ஷோல்டர்ஸ் அண்ட் தி ஆர்ம் ஹோல். ஓகே, ஸோ நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ சேம் லைக் தட் எப்போவுமே லைனிங் தைக்கும் போது மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங்கை வச்சு ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யூ கோயிங் டு sew that together. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் தி பேக் பார்ட் ஆஃப் த ஷோல்டர்ஸ் எப்படி வச்சு ஐம் கோயிங் டு sew that together. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ரஃப் அடிச்சிருங்க. அடித்து யூ கோயிங் டு sew the front and the back shoulders together. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணுறேன். ஸ்லீவோட கீழ் பகுதி இருக்கு இல்லையா, டவுன் பார்ட், அதாவது ரா எட்ஜ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் மடித்து தைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்லீவோட கீழ் பகுதியை நான் மடித்து தைச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே சேம் லைக் தட் ஒரு கோல்டு கலர் எட்ஜிங் லேஸ் நான் ஒரு 2 ரோக்கு இதை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்லீவ்ஸை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் உங்களோட டாப் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டரோட பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சு யூ கோயிங் டு மேட்ச் த ரா எட்ஜ். ஸோ அந்த ரா எட்ஜ் எல்லாம் ஒன்றா மேட்ச் பண்ணி ஸோ அது கரெக்டாக எங்கே போய் எண்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் டு ஃபாலோ.
ஸோ கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல வந்து இங்கே ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ எந்த இடத்துல எண்ட் ஆச்சோ அந்த இடத்துலேருந்து தான் நான் ஸ்லீவ்ஸ் வந்து தைக்க ஆரம்பிப்பேன். ஸோ கொஞ்சம் பாதி தூரம் வரும்போது நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் உங்கள் ஷோல்டரும் ஒன்றா எக்ஸாக்டாக வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ண பிறகு யூ கேன் கண்டினியூ சோயிங். சப்போஸ் வந்து ரெண்டுமே ஒன்றா மேட்சப் ஆகலைன்னா த்ரெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் சோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எப்போவுமே ஸ்லீவை வந்து தைக்கும்போது பாடிஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லீவ் துணியை மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நீட்டாக இதை நம்ம அழகாக தைச்சிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்லீவை தைச்சி முடித்த பிறகு 90% ஆஃப் ஒர்க் இஸ் டன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டு ப்ரிட்டி சைடும் ஒன்றா வர மாதிரி ஜாயின் பண்ணி இப்போ நான் ஸ்லீவ்ஸை தைக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு அதை மார்க் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து கட் பண்ணும்போது சீம் அலவன்ஸ் விட்டுருப்பீங்களா, அந்த சீம் அலவன்ஸை ஞாபகம் வச்சு யூ கோயிங் டு ட்ரா திஸ் லைன். ஸோ இந்த லைன் மேலேயே எக்ஸாக்டாக நான் இதை தைக்க போகிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாக்டாக அந்த லைன்லேயே நீங்கள் ஃபாலோ ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஆர்ம் ஹோல் கிட்ட வரும்போது கொஞ்சம் பேக் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்குங்க. அதாவது கொஞ்சம் ரஃப் அடிக்க வேண்டியது வரும். ஸோ மேக் ஷுர் தட் த லைனிங் மெயின் ஃபேப்ரிக் எல்லாம் கரெக்டாக லைனாக இருக்கா பார்த்த பிறகு நீங்கள் தைக்குங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும்போது கொஞ்சமாக பேக் ஸ்டிச் கொடுங்க. ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து ஃபர்மாக உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே துணியும் ஒன்றா ரா எட்ஜ் வந்து மீட்டப் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் தைக்கணும். ஓகே, ஸோ நல்லா ஃப்ளாட்டாக எங்கேயுமே பல்ஜியான லைனிங் ஃபேப்ரிக் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ சின்ன 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 விஷயந்தான் வந்து ஒரு துணியை வந்து ஸ்பாயில் பண்ணுறது. இது வரல, ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை, இல்லாட்டியும் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் தப்பு தெரியுது ஆனால் எங்கே தப்பு பண்ணோன்னு தெரியல சொல்கிறீங்க இல்லையா, ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு யூ வில் கெட் அ பர்ஃபெக்ட் கமீஸ். ஸோ கரெக்டாக உங்களோட ஸ்லிட் பாயிண்ட் எங்கே முடியுதோ அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த ஸ்லிட் பாயிண்ட் கிட்ட வரும்போது யூ கோயிங் டு புட் சம் பேக் ஸ்டிச். ஸோ பேக் ஸ்டிச் அடித்து அதை லாக் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து நான் சைடு ஸ்லிட்டை வந்து தைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம இதை தைக்க போகிறோம். ஸோ லைனிங்கை உள்ளே வெட்டுங்க. உள்ளே விட்டு ஜஸ்ட் லைக் தட் இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழே இருந்து நம்ம மேலே தைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துணியோட ராங் சைடில் ஜஸ்ட் லைக் தட் ஐ எம் ஜஸ்ட் சோயிங் தட். ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ப்ளேஸ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா அதை தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக துணி வந்து சீட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து தைக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக நீங்கள் எந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லிட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடம் வரைக்கும் இது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக அந்த ஸ்லிட் பாயிண்ட் வரும்போது அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே நீங்கள் தைக்கணும். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல அந்த ஸ்லிட் பாயிண்ட் முடியுதோ அதோடு நிறுத்தாமல் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சோ மேலே கொண்டு போங்க. ஸோ 1/4 இன்ச் விட்ட பிறகு ஜஸ்ட் புட் த நீடலை உள்ளே விட்டு ஜஸ்ட் லைக் தட் யூ கோயிங் டு டர்ன் தி ஃபேப்ரிக் அவுட். ஃபேப்ரிக்கை மட்டும் டர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட்டில் இருக்க துணியை இதே மாதிரி மடித்து இந்த பகுதியிலேருந்து இந்த சைடு இப்போ நம்ம வர போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல திரும்பி நீடலை உள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு துணியை அழகாக லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணி இப்போ நம்ம அடுத்த சைடு ஆஃப் தி ஸ்லிட்டுக்கு வர போகிறோம். ஓகே, ஸோ வெறும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ரெண்டு சைடையும் நம்ம தைக்க போகிறோம். ஸோ நீங்கள் அடிக்கடி இதை வந்து சுடிதார் ஸ்லிட்ஸ்லாம் தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒழுங்காக வரல, நீங்கள் கவலையே படாதீங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் வந்து அடிக்கடி இதெல்லாம் மாதிரிலாம் தைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ரா எட்ஜஸ் ஏதாவது த்ரெட்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக மடித்து யூ கோயிங் டு ஷோ தட். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்ச ஸ்லிட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு அவுட்டர் எட்ஜில் ஒரு தையல் போட போகிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக எக்ஸாக்ட் மார்ஜினில் இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ரொம்ப ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் மார்ஜினில் தைங்க. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் போய் ஸ்டாப் ஆகிட்டு அகெயின் இட்ஸ் கோயிங் டு டர்ன். இது
இதுதான் எண்ட் ரிசல்ட். உங்களுக்கு என்ன லேஸ் வேணுமோ அதை நீங்கள் கீழே அட்டாச் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அழகாக இருக்கும். இந்த நெக்லைன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் நெக்லைன் தான். இட் ஜஸ்ட் லுக்ஸ் ரியலி எலிகண்ட். அண்ட் அதே மாதிரி ஸ்லீவ்ஸையும் ஒரு 2 ரோ ஆஃப் திஸ் கோல்ட் லேஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிரிட்டி ஃப்ராக் எப்படி தைக்கிறது, எப்படி கட் பண்ணுறது முதற்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு அழகான டிசைனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye bye.